பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டி. முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக கூறி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடைபெறும் தேர்தலில் நம்பிக்கை இல்லாததால் புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிக. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என அமைச்சர் ஏவா வேலு கேள்வி. பாஜகவின் ஓட்டு வங்கிக்கு சேதாரம் வரக்கூடாது என்பதற்காகவே இடைத்தேர்தலை புறக்கணித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. EVKS இளங்கோவன் குடும்பத்தினர் தேர்தலில் நிற்க மறுத்ததால் தொகுதியை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பொதுமக்கள். ரயில் நிலையங்களிலும் முண்டியடித்த கூட்டம். முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்ற ஆம்னி பேருந்துகளில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூல் தொடர்பாக விசாரணை. விதிமீறிய பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை காரணமாக விமான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து விமான டிக்கெட்களும் விற்று தீர்ந்தன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிலையங்களில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் உற்சாகம். காணும் பொங்கலையொட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாக காவல்துறை தகவல். உயிர் பிரியும் வரை தமிழுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடியவர் பெரியார் என கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். யார் யாரோ இன்று பெரியார் குறித்து பேசுகிறார்கள் என சீமான் குறித்து மறைமுக விமர்சனம். பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களெல்லாம் விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்களெல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா. பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது என தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு.
கூட்டுறவு கூட்டாட்சியா அல்லது திட்டமிட்ட பாகுபாடா என்றும் கேள்வி. திமுகவின் நீட் ரத்து வாக்குறுதியை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். பொய் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என ஆட்சியாளர்கள் எண்ணுவதாக காட்டம். நீட் ரத்து விவகாரம் சினிமா பஞ்ச் டயலாக் போல உடனே பேசுவது அல்ல என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. கடலூர் மாவட்டம் வாழப்பட்டு பகுதியில் மளிகை கடையில் திடீரென வெடித்து சிதறிய ஃப்ரிட்ஜ். படுகாயமடைந்த கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் குழந்தை இறந்த சம்பவத்தில் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை நம்ப வேண்டாம். பொதுமக்களுக்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சரவணன் வேண்டுகோள். மதுரையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் கைது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை திருவிழாவிற்கு பாதுகாப்பு பணிக்காக சென்றபோது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார். கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவில் 13 வயது முதல் 18 வயது வரை 60க்கும் மேற்பட்டோரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தடகள வீராங்கனை பரபரப்பு புகார். கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் அபராதம் விதிக்க டிஐஜி உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணாச்சி ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் திடீரென இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய 20க்கும் மேற்பட்டோர் மீட்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்று வரும் பலூன் திருவிழாவில் வானிலை ஒத்துழைக்காததால் பறக்காத பலூன்கள். ஆர்வமுடன் காண குவிந்த 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏமாற்றம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சந்தைமேடு பகுதியில் கிரி ஆரத்தி சிறப்பு பூஜை. அக்னி தெய்வமான அண்ணாமலையாரை ஆட்சிப்படுத்தவும் உலக நன்மைக்காகவும் தீபாராதனை. திருச்செந்தூரில் கடல் அரிப்பால் அடையாளம் தெரியாமல் உருகுலைந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை. ஆபத்தை உணராமல் புனித நீராடும் பக்தர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரை. 11 பேர் உயிரிழந்த சோகம். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக திரண்டு பொதுமக்கள் போராட்டம். காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல்.
அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பகுதியில் கடத்தலுக்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுரங்கம் கண்டுபிடிப்பு. மின்விளக்கு மற்றும் காற்றோட்ட வசதிகள் இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி. இங்கிலாந்திற்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது BCCI. அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வேகப்பந்து வீச்சாளர் ஷமி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்தார். இந்தியா மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையே இன்று 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி. பொள்ளாச்சி வழக்கில் தகுந்த ஆதாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். பொள்ளாச்சி விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கான ஆவணங்கள் இருப்பதாகவும் விளக்கம். பொங்கல் பண்டிகை நாளில் மத்திய அரசு UCG தேர்வை நடத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக போராட்டத்தில் அவமதித்ததாக குற்றச்சாட்டு. மேடையிலிருந்து குதித்து வெளியேறினார் நடிகை காயத்ரி ரகுராம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி கோரி மனு. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள். ரசிகர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ கடவுளை வேண்டிக் கொள்வதாக நடிகர் அஜித் வீடியோ. நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படிக்கவும் கடுமையாக உழைக்கவும் அறிவுரை. நல்ல படிங்க, வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க. மதகத ராஜா பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி வந்தபோதுதான் தன்னை எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் என்பது தெரிய வந்ததாக நடிகர் விஷால் நிகழ்ச்சி. தமக்கு சாதாரண காய்ச்சல் தான் எனவும் தற்போது நலமாக இருப்பதாகவும் உருக்கம். எத்தனை பேர் மனசார என்னை வாழ்த்துறாங்க. கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு நாளை வரை அனுமதி இல்லை. பராமரிப்பு பணிகள் காரணமாக தடை விதித்து அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ATM இயந்திரத்தை உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவத்தில் 2 பேர் கைது. வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் அதிரடி. டெல்லி தமிழ் கல்விக் கழக பள்ளி ஆசிரியர் நியமன விவகாரத்தில் எழுந்த முறைகேடு புகார். கல்வித்துறை இயக்குநராக இருந்த உதித் பிரகாஷ் ராய் உள்ளிட்ட 10 பேர் மீது CBI வழக்கு பதிவு. புதுச்சேரியில் HMPV தொற்று பாதிக்கப்பட்ட 5 வயது குழந்தைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை. குழந்தை நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். தெலங்கானா மாநிலம் முசிராபாத் பகுதியில் ஏரியில் குளிக்க சென்ற 7 சிறுவர்கள் நீரில் மூழ்கியதால் அதிர்ச்சி. 2 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 5 பேரை தேடும் பணி தீவிரம். சபரிமலை எருமேலியில் விமர்சையாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. செண்டை மேளம் முழங்க அம்பலப்புழா ஆலங்காடு பக்தர்கள் நடனமாடி உற்சாகம்.
ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் இருந்து ட்ரம்ப் விடுவிப்பு. சிறை தண்டனையோ அபராதமோ செலுத்த தேவையில்லை என அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு.